ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் இந்த பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த பிஸ்கெட் நாட்டை அப்படியே ஒரு க்யூபாக எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த க்யூபை வந்துட்டு நீங்கள் கீச்சைனாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனாக்கா பேஸ்கெட்டுக்கு வந்துட்டு லாக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கெட் நாட் க்யூபை பின்னுறதுக்கு மொத்தம் 4 ஒயர், ஒரு ஒயரும் 3 அடி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பர்பிள் கலரில் 2 ஒயரும் ஒயிட் கலரில் 2 ஒயரும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 4 ஒயரையும் சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் 2 பர்பிள் ஒயர் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போது ஒயிட் கலரில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இந்த 2 லூப்லேயும் இப்படி போடணும். இந்த 2 லூப்லேயும் இப்படி போட்டுட்டு இந்த 2 ஒயர்லையும் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, பின்பக்கம் இருக்கிற ஒயர் எடுத்து இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயர் வந்துட்டு இந்த 2 லூப்புக்கு நடுவில் இருக்கணும். அடுத்து இந்த 2வது ஒயர், இந்த ஒயர் எடுத்து இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். பின்னாடி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போது இந்த ஒயிட் ஒயர், இந்த பின்னாடி இருக்கு இல்லையா திருமண ஒயர், இதை எடுத்து இந்த 2 லூப்லேயும் போடணும். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ஒயிட் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது 2வது ஒயிட் ஒயரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2 ஒயரையும் இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடணும். ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு தான் இந்த ஒயரை இந்த 2 லூப்லேயும் போடணும். போட்டுட்டு மறுபடியும் இந்த 2 ஒயரையும் இப்படி பின்பக்கம் கொண்டு போய் வச்சுருங்க. பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த ஒயிட் ஒயர், இந்த பின்பக்கம் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் எடுத்து 2 லூப்லேயும் போடணும். ஓகே, இப்போ 2 லூப்லேயும் போட்டாச்சு. இதுதான் பிஸ்கெட் நாட். இப்போ நாட்டை டைட் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கெட் நாட்டை நம்ம 4 ஒயர் வச்சு போட்டிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி 6 ஒயரை வச்சு கூட பிஸ்கெட் நாட் போடலாம். சேம் இதே மாதிரி தான் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிஸ்கெட் நாட் போட்டாச்சு. இதை அப்படியே எப்படி ஒரு க்யூபாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்கெட் நாட்டை அப்படியே திருப்பிக்கலாம். இப்போது இந்த பக்கத்தில் ஒரு பிஸ்கெட் நாட் நம்ம போட போகிறோம். இந்த கீழ் பக்கம் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இந்த மேலே இருக்கிற இந்த 2 ஒயருக்கு நடுவில் இருக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்து ரைட் சைடில் 2 ஒயர் இருக்குது இல்லையா, இந்த 2 ஒயரையும் இந்த பக்கத்தில் இப்படி மடிக்கணும். இந்த மாதிரி மடிக்கும் போது இந்த 2 ஒயருக்கு நடுவில் இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கணும், அதாவது கீழே இருக்கிற ஒயர் இருக்கணும். இப்போ அடுத்து மேல் பக்கம் இருக்குது பாருங்கள், அந்த ஒயரை இப்படி கீழ் பக்கமாக இப்படி மடிக்கணும். இப்போ கடைசியாக லெஃப்ட் சைடு போகுது இல்லையா, அந்த 2 ஒயரை ரைட் சைடு நம்ம கொண்டு வரணும். இப்போ இந்த ஒயரை ரைட் சைடு கொண்டு வரது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது இல்லையா, இந்த ஒயரை என்ன பண்ணணும்னாக்கா இந்த கேப்பில் விட்டு வெளியே கொண்டு வரணும். அதாவது ரைட் சைடு போகுது பாருங்கள், அந்த ஒயருக்கு இடையில கொடுத்து வெளி பக்கமாக எடுக்கணும். இந்த மாதிரி சிசர் ஏதாவது வச்சு தான் நீங்கள் லூஸ் பண்ணி வெளியே எடுக்கணும். இப்போ அடுத்து இந்த 2வது ஒயரையும் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லூஸ் பண்ணிவிட்டு இந்த கேப் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி ரைட் சைடு கொண்டு வந்தாச்சு. இதே மாதிரி இந்த 2வது ஒயரையும் ரைட் சைடு கொண்டு வரணும். இதே மாதிரி பாருங்கள், ஒரு சின்ன ட்ரிம்மரில் இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கிறேன். ரைட் சைடு போதும் இல்லையா, அந்த ஒயர் தான் இது. உங்களுக்கே தெரியும் இது பின்னும்போது அந்த ஒயரையும் லூஸ் பண்ணி இந்த கேப் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், இந்த பக்கத்துலேயும் ஒரு பிஸ்கெட் நாட் நமக்கு கிடச்சிருச்சு. 1 ரோல் இந்த எலி கூடையில் பார்த்தீங்கன்னா மூக்கு இந்த மாதிரி தான் பிஸ்கெட் நாட்டில் பின்னி வச்சுருப்பேன். இந்த பிஸ்கெட் நாட்டில் இந்த மூக்கு எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு சரியாக புரியலன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிஸ்கெட் நாட்டு எப்படி பின்னுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பிஸ்கெட் நாட்டை அப்படியே க்யூபாக எப்படி பின்னுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ இதுக்கு மேலேயே இன்னொரு பிஸ்கெட் நாட் நம்ம போட போகிறோம். இது எப்பவும் போல் இந்த கீழ்ப்பக்கம் இருக்கிற ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இப்போ அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த ஒயரை தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடிக்கணும். எதுக்காகனாக்கா இந்த கீழே இருக்கிற ஒயரை மடிக்க முடியாது. இந்த ஃபஸ்ட்டு ஒயர் பாருங்கள் கீழ் பக்கம் இருக்கும், அதே லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் பாருங்கள் கொஞ்சம் மேல் பக்கம் இருக்கும். ஓகேவா? ஸோ மேல் பக்கம் இருக்கிற ஒயரை இப்படி மடிக்கணும். இதை சும்மா மடித்தோன்னாக்கா இந்த நாட் வராது. இந்த மடிக்கும் போது பாருங்கள், இந்த கீழே இருக்கிற ஒயர் இந்த 2 லூப்புக்கு நடுவில் இருக்கணும். இப்போ அடுத்து மேல் பக்கம் இருக்கு இல்லையா, அந்த 2 ஒயரையும் இப்படி கீழ்ப்பக்கமாக கொண்டு வரணும். இப்போது 3 பக்கத்து ஒயரை நம்ம மடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ கடைசியாக ரைட் சைடு இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். இந்த பக்கத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடையில இருக்கிற கேப்பில் விட்டு வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை பாருங்கள், இந்த 2வது ஒயிட் இந்த ஒயர் கேப் இருக்கு இல்லையா, இது வழியாக இப்படி விட்டு வெளிப்பக்கமாக கொண்டு வரும். இதே மாதிரி 4வது ஒயர் இருக்கு இல்லையா, இந்த கேப் வழியாக இப்படி வெளிப்பக்கமாக கொண்டு வரும். இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்கு மேலே 2வது ஒயருக்கு உள் பக்கமாக இருக்கும், 3வது ஒயருக்கு மேல் பக்கமாக இருக்கும், 4வது ஒயருக்கு உள் பக்கமாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ அடுத்து இந்த 2வது பர்பிள் ஒயரை இப்படி கீழ்ப்பக்கமாக கொண்டு வர போகிறோம். இந்த மிடில் இருக்கு இல்லையா,
இந்த ஒயரை இப்படி லூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த ஒயரை வந்துட்டு வெளிப்பக்கமாக கொண்டு வர முடியாது. ஸோ சிசர் ஏதாவது வச்சு இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயரை வெளிப்பக்கமாக கொண்டு வாங்க. இந்த ரெண்டாவது இந்த கேப் வழியாக இப்படி விட்டு வெளிப்பக்கமாக கொண்டு வந்தாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த நாலாவது இந்த கேப் வழியாக இப்படி விட்டு வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மூணாவது லேயர் பிஸ்கெட் நாட்டும் பின்னியாச்சு. இதுக்கு மேலே சேம் இதே மாதிரி நாலாவது லேயர் பிஸ்கெட் நாட் போடணும். இது உங்களுக்கு அப்படியே ஒரு க்யூபாக வரணுன்னாக்கா இதுக்கு மேலே நீங்கள் 7 லேயர் பிஸ்கெட் நாட் போடணும். அப்போ தான் இது வந்துட்டு ஒரு க்யூபாக உங்களுக்கு மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 லேயர் போட்டாச்சு. பிகினருக்காக இன்னும் ஒரு லேயர் பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிடுறேன். இப்போ மறுபடியும் பாருங்கள், கீழ் பக்கம் இருக்குது இல்லையா, அந்த ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி மடிக்கணும். இந்த 2 ஒயருக்கு நடுவில் இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கணும். ஓகேவா? இதே மாதிரி பாருங்கள், இந்த ரைட் ஒயரை தான் மடிக்கணும். இந்த லெஃப்ட் ஒயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழ் பக்கம் இருக்கும். ரைட் ஒயர் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ஒயர் மேல் பக்கம் இருக்கும். ஸோ இந்த ரைட் ஒயரை தான் இப்படி மடிக்கணும். இந்த மடிக்கும் போது பாருங்கள், இந்த கீழ் பக்கம் இருக்கிற ரெண்டாவது ஒயர் இந்த 2 ஒயருக்கு நடுவில் இந்த மாதிரி இருக்கணும். அந்த ஒரே ட்ராக்கில் இருக்கணும். அந்த ட்ராக் மாறாமல் இந்த ஒயரை வைக்கணும். ட்ராக் மாறிச்சுனாக்கா இந்த பிஸ்கெட் நாட் சரியாக வராது. இப்போ இதே மாதிரி மேலே இருக்கிற இந்த 2 ஒயரை இப்படி கீழ் பக்கமாக கொண்டு வரணும். இப்போ அடுத்து கடைசியாக லெஃப்ட் இருக்கிற ஒயரை ரைட் சைடு கொண்டு வரணும். இந்த 2 ஒயரை மட்டும் இந்த கேப் வழியாக விட்டு வெளியே கொண்டு வரணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை பாருங்கள், இந்த ரெண்டாவது லூப்பு இந்த 4வது லூப் வழியாக இப்படி வெளியே கொண்டு வரும். இது ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இந்த மிடில் இருக்குது இல்லையா, இந்த ஒயரை மட்டும் ஏதாவது சிசரை வச்சு இந்த மாதிரி லூஸ் பண்ணி வெளிப்பக்கமாக கொண்டு வாங்க. ரைட் சைடு போதும் இல்லையா, அந்த ஒயருக்கு இடையில தான் இந்த ஒயரை நம்ம கொண்டு வரோம். ஓகேவா? இப்போ இந்த 2 லூப்லேயும் கொடுத்து வெளி பக்கமாக கொண்டு வந்தாச்சு. இப்போ நாட்டு டைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த பிஸ்கெட் நாட் உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் பின்னிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு இந்த லேயர் பின்னி முடிச்சதுக்கப்புறம் இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது எப்படி இந்த ஒயரை சொருகி விடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ கீழ்ப்பக்கம் இந்த 2 பர்பிள் ஒயர் இருக்கு இல்லையா, இதை ஃபஸ்ட்டு மேல் பக்கம் கொண்டு போயிடலாம். இந்த ஒயிட் கலரில் இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப் வழியாக விட்டு இப்படி மேல் பக்கம் கொண்டு போகணும். இதே மாதிரி இந்த ஒயரையும் இந்த கேப் வழியாக விட்டு மேல் பக்கம் கொண்டு போகணும். இப்போ அடுத்து லெஃப்ட் சைடு ஒயரை நம்ம சொருகி விட போகிறோம். இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிக்கிட்டு இந்த பர்பிள் ஒயர் இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் இப்படி லூஸ் பண்ணிக்கலாம். லூஸ் பண்ணிவிட்டு இந்த கேப் வழியாக ஈஸியாக கொண்டு போயிடலாம். இதே மாதிரி இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதை கொண்டு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி சிசர் வச்சு லூஸ் பண்ணிவிட்டு இந்த கேப் வழியாக இப்படி மேல் பக்கம் கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் திருப்பி இந்த ஒயரை இப்படி மேல் பக்கம் கொண்டு போகிறோம். இந்த 2 லூப்லேயும் ஒயிட் கலரில் இருக்கு இல்லையா, இந்த 2 லூப்லேயும் இந்த மாதிரி கொண்டு போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை 2 கேப்பில் இந்த மாதிரி கொண்டு போகலாம். இந்த 2வது ஒயர் இருக்கு இல்லையா, இந்த மிடில் இருக்கிற இந்த ஒரு கேப்பில் மட்டும்தான் கொண்டு போக முடியும். இப்போ 3 பக்கத்து ஒயரை நம்ம சொருகி விட்டாச்சு. இப்போ கடைசியாக இந்த 4வது பக்கத்து ஒயரை சொருகி விடுறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை மட்டும் இந்த 2 இந்த லூப்பில் கொண்டு போகிறோம். இந்த மிடில் இருக்கிற இந்த ஒரு ஒயரை இந்த ஒரு கேப்பில் மட்டும் கொண்டு போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 பக்கத்து ஒயரையும் இந்த மாதிரி சொருகி விட்டாச்சு. சொருகி விட்டுட்டு நல்லா இந்த நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த மீதி இருக்கு இல்லையா, அந்த ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இந்த க்யூபுக்கு நீங்கள் கீச்செயின் மாட்டினீங்கனாக்கா கீச்செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா பேஸ்கெட்டுக்கு லாக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா எல்லா விதமான நாட்ஸ்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.